காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தூத்துக்குடியில் இடி மின்னலோடு பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. தூத்துக்குடி மாநகரில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு கொட்டிய கனமழையால் சாலைகளை குளம் போல மழைநீர் தேங்கியது. கனமழையின் காரணமாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை தொடர்ந்ததால் தீபாவளிக்கு பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஏத்தக்கோவில், பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதனால் தீபாவளியையொட்டி கடை வீதிகளுக்கு பொருட்களை வாங்க வந்தவர்கள் சிரமம் அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல மழை நீர் தேங்கியது. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். பெரியகுளம் வராக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கல்லாறு, கும்பக்கரை ஆறு மற்றும் செலும்பு ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த ஆறுகளின் வெள்ள நீர் அனைத்தும் ஒருங்கிணைந்து பெரியகுளம் வராக ஆற்றில் செல்வதால் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், சிந்துவம்பட்டி, குள்ளப்புறத்தை சேர்ந்த மக்கள் பாதுகாப்போடு இருப்பதோடு ஆற்றில் இறங்கி குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அன்னூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அன்னூர் சக்தி சாலையில் உள்ள பழனி கிருஷ்ணா அவென்யூ, புவனேஸ்வரி நகர் பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் மழைநீரில் பாதி அளவு மூழ்கின. மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லாமலும் ஏற்கனவே இருந்த நீரோடைகள் அடைக்கப்பட்டதாலும் தண்ணீர் தேங்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு குற்றாலம் மெயின் அருவியில் பயங்கர வெள்ளம் ஏற்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தால் அருவியின் 2வது பாலத்தில் உள்ள தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தன. அருவியில் இருந்து ஆர்ப்பரித்த வெள்ளம் சன்னதி பஜாரில் பெருக்கெடுத்து ஓடியது.
ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.